வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மாவோட உழைப்பும் முக்கியம். அதே சந்தர்ப்பத்தில் பாண்டிக்கு உதவணும். ஏன்னா அவரும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிட்டாப்புல. அப்படி இருக்கும்போது இது எனக்கு தான் சொந்தம்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு பொருளை வந்து கொடுக்குறோம். அந்த பொருள் கடைசி வரைக்கும் எங்கள் அக்காக்காக இருக்கணும்னா அதுக்கு பேங்க்லேருந்து நம்மளே ஆளை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அடமானம் வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம மீனாட்சி, சார் நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம் சார் இங்கே ஃபங்க்ஷன்லாம், அதுக்கப்புறமேட்டு பேசிக்கலான்னு சொன்னோன்னே, என்னது ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கா, நல்லபடியாக இங்கே நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்கள வச்சு பஞ்சாயத்து எதுவும் பேச போகிறா அப்படின்னு பாட்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சியை பார்த்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க. என்ன பஞ்சாயத்து பண்ணலான்னு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கியா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, பாண்டியன் இப்போ யாருங்கிறீங்க? எங்களோட சொந்தம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை. அவரும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நாங்களும் கூட வந்து நிற்போம், சரிங்களா? அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். இதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா எங்கள் அக்காவோட சுமார் ஒரு 20 பவுனை நான் கொடுக்கறதுக்கு சம்மதம் வந்து சொல்கிறேன். சுமதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு? எதுக்காக 20 பவுன் வந்து கொடுக்கணும்? அம்மா அமைதியாக இருமா, உனக்கு என்ன விவரம் தெரியாதுல்லன்னு சொல்லி அந்த இடத்துல விவரத்தை வந்து சொன்னோன்னே, ஏய் இது அவங்க குடும்ப விவகாரம், அவங்க எதுக்கு வேணான்னு பயன்படுத்திக்க போகிறாங்க. தேன்மொழி உனக்கு கொடுக்க சம்மதமானு கேட்குறாங்க. அந்த இடத்துல பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, தேன்மொழியோட சம்மதமே கிடச்சப்ப நான் எதுக்கு வந்து மூணாவது மனுஷியாக நின்று தடுக்க முடியும்? இது தேன்மொழியோட குடும்ப விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன கண்டிஷன் போடுற? பொண்ணே எங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்ன செய்ய போகிற? நான் உங்களுக்கு வேலையை இப்பயே வந்து முடிச்சு தரலாம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலை. இவங்க 2 பேரும் இந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க தான். அவங்க கிட்ட இந்த 20 பவுனை கொடுத்துட்டா இதுக்கு தகுதியான பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுதா? சரி, இதில் என்ன உன்னோட நிபந்தனை? சொல்லவே இல்லையே. நான் சொல்கிறேன் பாட்டி, சொல்லாமல் எங்கே போகிறேன்? இவ்வளோ தூரம் நான் இறங்கி வந்துட்டேன், பார்த்துக்கங்க. இதில் ஏதாவது 1% என் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையேம்மா. நானாக இருந்தால் கூட யோசிச்சிருப்பேன். நிச்சயம் எங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா என் பொண்ணோட நகையை கேட்குறதுக்கு நீங்கள் யாரையா கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்த நொடியே இப்படி அநியாயம் பண்ணுறீங்களேன்னு சத்தம் போட்டிருப்பேன். நீ என்ன கேட்டாலும் பண்ணி தர வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. இதுக்காக தான் இந்த இடத்துல கல்யாணமே வந்து பண்ணுறாங்களா? ஏன் அவங்கக்கிட்ட இல்லையா என்ன? அதை வந்து அடமானத்துக்கு கொண்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சரி, என்னன்னு கேளுமா. இந்த நகை எல்லாத்தையும் நான் உங்கள் பேரில் தான் வைக்க போகிறேன் அப்பத்தா. அன்னபூர்ணிங்கிற உங்கள் பேரில் தான் நான் வைக்க போகிறேன். இதுக்கு சம்மதம் இந்த ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருந்தால் அவங்க கொடுக்குற பணம் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கலாம். சார் நான் தான் கேட்டிருந்தேனே ஒரு 10 லட்சம், அதை வந்து தாங்க சார்னோட 10 லட்சத்தை மீனாட்சி வந்து 2 கையால் வாங்கிக்கிறாங்க. ஒரு கையில் 5 லட்சம், இன்னொரு கையில் 5 லட்சம்னு வாங்கிக்கிறாங்க. அந்த இடத்துல வாங்கின கையோட இந்தாங்க வச்சுக்கோங்க சார், அந்த ஃபார்மை கொடுங்க. இந்த ஃபார்மில் உங்களால் கையெழுத்து போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி பாட்டி. என்னை பேச வைக்கலான்னு பார்க்குறியா? இங்கே வந்திருக்கிற அனைவரும் என்னோட சொந்தம். ஏன்னா 2 குடும்பமும் இப்போ ஒற்றுமையாயிடுச்சு. அப்போனா நான் சொன்னதில் ஏதாவது 1% தப்பு இருக்கானா நீங்களே வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஏன்னா அன்னபூர்ணிக்குன்னு ஒரு வைராகியம் இருக்குது. அவங்க கடனே வாங்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அவங்க பேரில் இந்த கடன் வாங்கினா நிச்சயம் இந்த பொருள் எல்லாத்தையும் 12 மாதத்துக்குள்ளே தவணை எல்லாத்தையும் வட்டியோட கட்டி முடித்து அவங்க பொருளை மூட்டி எங்கள் அக்கா கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் எனக்கு தேவை. நான் சொல்கிறதுல தப்பா ரைட்டா? இதுதான் என்னோட கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு ஏன் அவங்க செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனாட்சி நெத்தியடியாக வந்து கேள்வி கேட்குறாங்க. பதிலே சொல்ல முடியாமல் நம்ம அப்பத்தா வந்து மௌனமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. பாட்டி, என்ன பாட்டி, அதான் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்குதே, நீங்கள் மட்டுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிக்க வேண்டியதானே அப்பத்தா அப்படின்னு சொல்லும்போது அதிகாரியும் வந்து நிற்கிறாங்க நேரமாச்சுன்னு. என்னடா அது, என் பேரில் இவ்வளோ ரூபா கடனா? இதை நான் முன்னாடியே வந்து செஞ்சுருக்க மாட்டேனா? என் பேரில் கடனே இருக்க வேணாம். இன்னொன்று, அந்த பொருளெல்லாம் வந்து முழுகி போச்சுன்னா கூட எனக்கு கவலை இல்லைன்னு தான் நான் நினச்சேன்.
இது மாதிரி தேன்மொழியை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தில் நம்மளை மாட்டி விடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன எங்கள் அம்மாவோட உழைப்பை வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்களா? அதை என்றைக்குமே நான் நடக்க விட மாட்டேன். இப்போ உங்கள் பேரில் வச்சதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பொருள் எல்லாத்தையும் நீங்கள் சம்பாரித்து எடுத்து தான் ஆகணும். அதுவும் வட்டியும் முதலுமா. நீங்கள் பண்ண தப்புக்கு எங்கள் அம்மா தண்டனையை அனுபவிக்கணுமா? இத்தனை வருஷம் சேமித்த சேமிப்பை நாங்கள் வந்து கரைச்சி கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ தேவையில்லாமல் நீங்கள் தான் வந்து மாட்டிக்கிட்டீங்க. உங்கள் உழைப்பில் தான் உங்கள் பேரனை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. எனக்கு இதை நினச்சா சந்தோஷம்தான். ஏய், நான் என்ன நினச்சேன், நீ என்ன செஞ்சு வச்சுருக்க, இதை நான் என்றைக்குமே வந்து ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கிறப்ப, அப்பத்தா என்ன அப்பத்தா யோசிக்கிறீங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்டாக அந்த இடத்துல உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அப்பத்தா. மக்கள் எல்லாருமே வந்து மீனாட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னம்மா, அவங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இங்கே நடக்கிறதே வேற. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் யோசிக்கிறாங்க நம்ம மனோகரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத தேன்மொழி, நான் உனக்காக எப்படி இருந்தாலும் சம்பாத்தியத்தில் மாதத்துக்கு 1,00,000 ரூபான்னு கட்டி மீட்டெடுத்து கொடுத்துட்றேன். இது நான் உனக்கு செஞ்சு தர சத்தியங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது, ஒத்துமைன்னா இதாயா ஒத்துமை? புருஷனும் பொண்டாட்டியும் இப்பயே இவ்வளோ அன்பு பாசம் ஒற்றுமையாக இருக்கீங்க. இது எல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் கழித்து தான் வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம். நீங்கள் இப்பயே இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பத்தாவும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போடுறாங்க. என்னடி சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி வேணா நீ ஜெயித்த மாதிரி தெரியும்டி, உன் கை ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த அன்னபூர்ணியை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் பிறந்து தான் வரணும். அதெல்லாம் கண்டிப்பாக நீ கிடையாது. கூடிய சீக்கிரம் பாரு, இந்த கடனையும் நான் உன்னையே கட்ட வைக்கிறேன். அதுதாண்டி என்னோட லட்சியம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல இதுவாவது நீங்கள் பொருளும் கொடுத்துட்டு அதோட போயிருக்க வேண்டியது. ஆனால் பதிலுக்கு என்ன கையெழுத்து போட சொன்னல, இப்போ பணமும் எங்களுக்கு நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, பொருளும் எங்களுக்கு தான் திருப்ப வரப்போகுது. அப்படின்னா எங்களுக்கு 10 லட்சம் லாபண்டி. நிச்சயம் இந்த பணத்தை நான் உங்ககிட்டேருந்து வாங்கலை. என் பேர் அன்னபூர்ணியே கிடையாதுன்னு மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரி, பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான் இருக்கிறப்ப ஜீவா வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏகப்பட்ட தடைகளை தாண்டி என் அண்ணனுக்கு நல்ல விதமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சுமதி வந்து பேசுகிறாங்க தேன்மொழிக்கிட்ட. அம்மாடி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. ஏம்மா, மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க பார்த்தியா, இவ்வளோ விட்டு கொடுத்து போகிறவங்க எல்லாருமே குடும்பத்தை நல்லபடியாக வந்து தாங்குன்னு தாங்குவாங்கன்னு. அந்த வகையில் நீ ரொம்ப வந்து கொடுத்து வச்சோம்மா. எனக்கு பேரும் புகழும் இப்பயே வந்து சம்பாரித்து கொடுத்துட்ட. ஒரு வாட்டி நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தனா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீ பகையாக சம்பாரிச்சிருக்கணும். இன்னொன்று, தந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு போச்சுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சத்தம் போடுவாங்க. ஆனால் உன் புருஷன் இப்பயே மீட்டுக்கலாம், அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்கிறாங்களே, அதுவே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. மாப்பிள்ளை, என் பொண்ணை நீங்கள் நல்ல விதமாக வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்க போகிறீங்கன்னு நல்லாவே தெரியும். அத்தை, அப்படியெல்லாம் அத்தை, ஏதாவது பிரச்சனைனா நான் உங்கள் கூடயும் தான் நான் நிற்க போகிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. ஏன் கடமையை வந்து நல்லபடியாக வந்து நான் பார்த்துக்கிறதுல நீங்கள் எதுக்கு அத்தை நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? இத்தனை நாளாக உங்கள் வீட்டு பொண்ணு உங்களை விட நான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்க போகிறேன் அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான் இருக்காங்க.